ഇത് തമിഴ്നാട്ടിലെ കറിവേപ്പില കൃഷിയാണ് കേട്ടോ. ചെറിയ കുറ്റി കറിവേപ്പില ഫുള്ള് നല്ല പോലെ ഇല വന്ന് പിടിച്ച് നിൽക്കുന്നു. വരുന്ന നോമ്പിനൊക്കെ കൊടുക്കാനുള്ളതായിരിക്കും. നോമ്പിനും പെരുന്നാളിനൊക്കെ സെയിൽ ചെയ്യാനുള്ള സാധനമായിരിക്കും. ഇത് ചെറിയ കമ്പാണ്, അടിയിലൊരു കമ്പാണ്, അതിൻ്റെ മുകളിൽ നിന്ന് പൊട്ടി ഇത് കണ്ടാ. ഇത് താഴോട്ടേക്കുള്ള കമ്പാണ്, വേര് ഉള്ള കമ്പ്, അതിൻ്റെ മുകളിൽ നിന്ന് പൊട്ടി വരുന്നതാണ് അല്ലേ. വേര് ഇവിടുത്തെ ഉള്ളത് കമ്പ് താഴ, അതിൻ്റെ മുകളിൽ നിന്ന് ഓരോന്ന് പൊട്ടി വരിക. ഇതാണ് നമുക്ക് പൊട്ടിച്ച് തരിക. എല്ലാം നല്ല കരുത്തുള്ള തെയ്യാണ്. ഇതൊക്കെ മിക്കവാറും വരുന്ന നോമ്പിനും പെരുന്നാളിനൊക്കെ നമുക്ക് വരാനുള്ള സാധനമായിരിക്കും. അമ്മാതിരി ഒറ്റ ഇലക്കൊരു കേടും കാര്യങ്ങളും ഒന്നും ഇല്ലല്ലോ. ചെറിയ മരുന്നും കാര്യങ്ങളൊക്കെ കൊടുക്കുന്നുണ്ടാവും മിക്കവാറും. അതായിരിക്കും ഒറ്റ ഈ നമ്മളെ നാട്ടിലൊക്കെ നാട്ടിലുണ്ട ഇല ഉണ്ടാവും ചുരുണ്ടിട്ട് പുഴുവന്നടിച്ചിട്ടുണ്ടാവും. ഒറ്റ ചുരുണ്ടല്ല, എല്ലാം നല്ല അടിപൊളി ഇല, നല്ല സ്മെല്ലും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. ഫോട്ടോ എടുക്കാനോ? ആ വീട്ടുകാരതാണ് കേട്ടോ, അവര് വരുന്നുണ്ട്, അവരോട് പോയി സംസാരിച്ചു നോക്കാം. ചാനലല്ല ഉങ്ങളത്? ആ കേരള. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. We can't believe everybody. ഓക്കെ. ഇത് எவ்வளவு திங்கள்ல ஹார்வெஸ்டிங் பண்ணுவோம்? 3 months நீங்க கேரளா தானே? கேரளா. அங்க தானே இதெல்லாம் வருது. வருது அங்க தான். அங்க கிருஷி. இதுதான் அங்க போகுது கேரளால. இங்க ஹோல்சேல் சேல் பண்ணுவோம். one merchant came and cut it. எவ்வளவு ரேட் எவ்வளவு கிடக்கு? Depends on the season. இது every 3 months it will vary. மேடம் இது ஒரு ஏக்கர் உண்டா? இது டோட்டலி 4 acres அந்த கடை அந்த லாஸ்ட் ஸ்டோர் வரைக்கும் 4 acres. இது நாங்க எவ்வளவு இது இதே தர இங்க கிடக்குமா? இது தை அந்த சின்ன நாத்து மாதிரி ஒன்னு கிடைக்கும். சென் சீட்ல இருந்து எடுத்து அது போடுவோம். அந்த இது பாக்கெட்ல நம்ம எப்படி அந்த சீட்ல இருந்து வரும் விதை பாக்கெட்ல போட்டு அப்புறம் ஒன்ஸ் 3 months ஆஃப்டர் அப்புறம் நம்ம வந்து பிளான்ட் பண்ணுவோம். 3 மீட்டர். எவ்வளவு வருஷமா இப்படியே கிடக்கும்? எவ்வளவு வருஷம் இது? 3 years once அந்த கட்டையெல்லாம் கட் பண்ணி விடு. இந்த டைம் இப்போ வந்து 21st February கட் பண்ணணும். டேஸ் 3 months ஓவர். அப்ப கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அந்த கட்டையை கட் பண்ணி 3 years அதே அதில் தான் உண்டா? ஸ்டெம் இருக்கும்ல. எவ்வளவு வருஷம் ஆச்சு அது? இது 2019 ல போட்டது. 2019 5-6 years ஆச்சு. ஓகே மேம். சீட் பிளான் பண்ணதா? வேணும் தலையில எழுதி அவ்வளவுதான். யாவது பிரான்ச்? டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. மர்ச்சன்டைசர். ஓகே. சீனியர் மர்ச்சன்டைசர் வர்க் இல்ல இதே சூப்பர் மேம். அதை விட இது சூப்பர். சூப்பர் நேம். எல்லா டைம் ஓகே. ஆனா எல்லா டைம் இது வொர்க் அவுட் ஆகாது. அது இருக்கு. அது எல்லாம் காலி. ஓகே கிடக்குல. சம் 2015 எல்லாம் டிராப் வந்து ஆச்சுல நிறைய தண்ணி இல்லாம அப்ப எல்லாமே க்ளோஸ்.
ஜோசியெல்லாம் பார்க்க ஜோசியெல்லாம் நிறைய பார்க்குற எங்க ஹஸ்பண்ட் வந்தாலும் நாங்க அங்கதான் போவோம், நிறைய விசிட் பண்ணுவோம். ஜோசியம் நிறைய இருக்காங்க. நிறைய பார்த்துருக்கோம். நான் நிஜமா சொன்னேன், உங்களுக்கு அதை விட இதுதான் பெட்ரு. பெட்ரு தாங்க, நான் ஒண்ணும் சொல்லல. அது ஃபுல் டைம் கம்ப்யூட்டர் ನಾವು ಬೇಟಗೆ ಕಂಪ್ಯೂಟರ್ ಸೈನ್ಸ್ ಬೇಟಗೆ இதெல்லாம் மைண்ட் பிசினஸ் ஸ்பைசஸ் பிசினஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஓகே. எங்க தங்கச்சி வீட்டுக்காரர் அவரு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவரு he wish to do இதுதான் அக்ரி தான் பண்ணணும்னு சொல்றாரு. யூகேல இருந்தாரு அவரு. he wants to do it. ஆனா எல்லா டைமும் நாட் ஒர்க் அவுட் ஆகுது. ஆளும் கிடைக்கிறது இல்ல. ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பிரச்சனை. உங்க பேர் என்னமா? ராஜலட்சுமி. இந்த மார்னிங் மட்டும் தான் தண்ணி போடு. 3 phase கரண்ட் வந்து மார்னிங் வந்து 3 o'clock வரைக்கும் up to 3 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ள ஆனா நிறைய தண்ணி இதுக்கு தேவைப்படாது. இது கன்சம்ஸ் லெஸ் வாட்டர். அந்த வயநாட்டிലേക്ക് வரும்போது வாங்க, அங்க ஸ்பைஸ் கடை இருக்கு. எந்த ஊரு? வயநாடு. ஓகே நல்லா இருக்கு. அந்த இடுக்கல் கேஸ் எல்லாம் நல்லா எடுக்கலாம். எஸ் பனமரம் அங்க கடை இருக்கு. ஸ்பைசஸ். ஓ ஸ்பைஸ். இது அங்க பார்க்கல. இது குட்டி. இது அங்க அதே தர பெருசா மரம் பெருசு மரம் சின்னதல்ல. அங்க என்ன மரம் இருக்கு? பாக்கு மரங்களா? அல்ல, இது 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 பெருசு. ஒரு ட்ரீயா விட்டு மரம் வரைக்கும் ஆகும். ஆனா அது நான் தேவையில்லை. இல்ல ஜஸ்ட் இந்த லெவல். இதே சூப்பரா இருக்கு. இது சூப்பர். லேபர்ஸ் என்ன பேட அது அதனால கட் பண்ணி போயிடுவாங்க. in 10 daysல இது வந்து எல்லாம் காலியாயிடும். பூர்த்தி கட் பண்ணி எல்லாமே கட் பண்ணி அப்புறம் வரும். another ஒரு 3 monthsல அப்புறம் லாஸ்ட் சீசன்ல வந்து நல்லா ஹைட் 7 tons வந்தது. இதுல மட்டும் இந்த 3 இதுல மட்டும் 7 tons, 7.5, 7, 8, 9 மேலே வந்துச்சு. பட் நல்ல growth இருந்துச்சு. இந்த பனி இருக்குல்ல, அந்த மிஸ்ட், அது கொஞ்சம் இதுக்கு சரியிடாது. மஞ்சு ശരിയാണ്. പോവാം. அப்போ ஓகே சரி மேம். சரி கேட்காம இங்க வரதுக்கு மன்னிச்சுங்க. யாரதுன்னு தெரியல கேட்கறதுக்கு. இல்ல கெயிட் இல்ல பார்த்தேன். கெயிட் லோக் பண்ணல. லாட்ச் அப்புறம் எல்லாம் வருவாங்கல ரிலேட்டிவ்ஸ். அதனால இல்ல லோக் பண்ணல. அப்போ இங்க எங்கேயாவது இருக்கும், வேலை பார்த்துட்டு இருக்கும், பார்க்கலாம். அது அந்த மாதிரி இருக்கு. மக்களே உள்ள இருக்கு. எவ்வளவு? 2 படிக்கிறியா? ശരി ബൈ. അപ്പോൾ ഇതിൻ്റെ ഓണർ നമുക്ക് ഇതിൻ്റെ കൃഷി എല്ലാം പറഞ്ഞാന്ന് കേട്ടോ, ഇതിൻ്റെ കാര്യങ്ങളൊക്കെ എങ്ങനെയാണ്. ഇത് പിന്നെ കട്ട് ചെയ്യുന്നതാണ്. ഇവർ വിത്ത് നട്ട തന്നെയാണ്. 2019 ഇവർ വിത്ത് നട്ടതാണ്. അത് പിന്നെ കട്ട് ചെയ്ത് ഈ ഒരു പരുവത്തിലാക്കി എടുത്ത് 7 ടണ്ണ് സാധനം കിട്ടിക്കുമല്ലോ കുറച്ച് മുന്നേ ഇല്ല. 7 ടണ്ണിന് എത്ര 10,000 റുപ്യ അല്ലേ? 3 മാസം കൂടുമ്പോ 10 റുപ്യ വെച്ച് കൂട്ടിയാൽ തന്നെ 10 റുപ്യ ഒരു കിലോനോ 50 റുപ്യ ഒരു കിലോനോ 50 റുപ്യ ഇവർക്ക് 30-40 റുപ്യ കിട്ടും. അതായത് 3 മാസം കൂടുമ്പോ ഈ ഒരു പൈസ ആണെങ്കിൽ നല്ല പരിപാടി അല്ലേ? ഇത് നമ്മളവിടെ പരീക്ഷിച്ചാൽ മതി. അത് വിത്ത് നട്ടിട്ട് ഇതിന്റെ രീതിയിൽ കട്ട് ചെയ്യണം നമ്മള്. എല്ലാം വിത്ത് നട്ടിട്ട് മറ്റേ കവറിൽ വിത്ത് നടണം. ആ വിത്ത് മുളച്ചിട്ട് ഒരു ഭാഗമാകുമ്പോ കട്ട് ചെയ്യണം. കട്ട് ചെയ്ത് അത് ബ്രാഞ്ച് നടണം. എന്നിട്ട് അതിൽ നിന്ന് വേണം. അല്ല, ഇത് ഹൈറ്റ് ആകാൻ വിടരുത്, മുകളിൽ വിടരുത്. ഇത് ഈ വിത്ത് കുറച്ചും മുളച്ചു കഴിഞ്ഞാൽ അത് ഇതിൽ കൊണ്ടുപോയി നടും. നട്ട് കഴിഞ്ഞതിന് ശേഷം എന്ത് ചെയ്യും? മേലെ കട്ട് ചെയ്തിട്ട് കട്ടി ഇതെന്തായാലും ഇവർക്ക് നല്ല പൈസ കിട്ടും. എന്തായാലും ഇത് നോമ്പിന്റെ ടൈമിലാണ് എന്താ റെഡിയാകാം. നല്ല പൈസയാവും. ഓണർ നല്ല ഓണർ, എല്ലാ കാര്യങ്ങളും പറഞ്ഞു. വെള്ളം നന വേണം. നന നമ്മളെ നാട്ടിൽ അതാണ് പ്രശ്നം, നനയില്ലാത്തതാണ് പ്രശ്നം. ഇതിന് ഫസ്റ്റ് നല്ല ചെലവ് വരും. ഫസ്റ്റ് ഒന്നും കിട്ടൂല, കാര്യമായിട്ടൊന്നും കിട്ടൂല. ഒറ്റ തണ്ടാ വരിക. ഒരു 2 കൊല്ലത്തേക്കൊന്നും ഒന്നും നോക്കണ്ട. അത് കഴിഞ്ഞ് പിന്നെ 3 മാസം കൂടുമ്പോൾ പൈസ ഇങ്ങനെ വരും. വരവ് തുടങ്ങിക്കഴിഞ്ഞാൽ ഫുള്ള് വരും. ഫസ്റ്റത്തെ ഒരു 2 കൊല്ലത്തേക്ക് എന്താക്കണ്ട, അതിൽ പ്രതീക്ഷിക്കണം. അതുവരെ ചെലവ് മാത്രം. അതിന്റെ സ്റ്റെമ്മില്ലേ, അത് നല്ല കട്ടി വരണോ. കട്ടി വന്നാൽ പിന്നെ കുറെ ബ്രാഞ്ചസ് വരും.
തേയില പോലെ ആയി. അതെ, ഇങ്ങനെ പറിച്ചിങ്ങനെ എടുത്താൽ മതി. 3 മാസം കൂടുമ്പോൾ പറിച്ചെടുത്താൽ മതി.